வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். இப்போது நாடாளுமன்றத்துல பரபரப்பாக இருக்கு. அனுராக் தாக்கூர் மற்றும் நரேந்திர மோடி அவர்கள் 2 பேரும் அவர்கள் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இருவரும் பதில் கொடுக்கணும். ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய சாதி பேரை கேட்க கூடாதா அப்படின்னு அனுராக் தாக்கூர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது பெரும் சர்ச்சையாகிருக்கு. இப்போ ஒன்றிய அமைச்சர்கள் சர்ச்சைக்கு பேர் போன கிரிராஜ் சிங் அப்படின்ற நபர் கூட ஆமா அவரு மட்டும் கேட்கல, நானுமே கேட்கிறேன், ராகுல் காந்தியினுடைய சாதி என்னன்னு வெளிப்படையா கேட்கிறாங்க. இந்த தன்மை இருக்குல்ல. இப்ப வெங்கடேசன் கூட சொல்லியிருந்தாரு, ஒரு மதிப்புமிக்க பாராளுமன்றத்துல இப்படியான ஒரு அவல நிலைக்கு தள்ளி இருக்காங்க பாஜக அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலைமையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் இதை பழி தீர்த்திருக்கிறாரா மோடி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ராகுல் மேல இருந்த ஒரு பழியே இப்படி தீர்க்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? அவங்களுடைய இயல்பே அதுதாங்க. இந்த அனுராக் தாக்கூர், அண்ணாமலை இந்த மாதிரியான நபர்களுக்கான தலைவர் தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு சிஷிய கோடிகள் இந்த மாதிரியான ஆட்கள் தான். எனவே அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. பட் என்ன பிரச்சனைனா, ஜாதி இருக்கணுமா இல்லையாங்கிறத விடுங்க. ஜாதிய எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னா, இதை இன்னொரு விதமா சொல்லலாமா? ஆணா இருந்தா பெண்ணை பத்தி பேசக்கூடாது, மாற்று பாலினத்தவராக இருந்தால் அவங்க ஆண்களை பற்றியோ பெண்களை பற்றியோ பேசக்கூடாது, பணக்காரனா இருந்தா ஏழையை பத்தி பேசக்கூடாது. என்ன பைத்தியக்காரத்தனம்! இது அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம். அவங்க என்னன்னா, ஜாதி இல்லைன்னா நல்லது தானே. இப்ப என்ன பிரச்சனை? ஜாதி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். ஜாதி போகணுங்கிறது தானே. அப்போ இவங்க 2 பேரும், அனுராக் தாக்கூரோ அல்லது கிரிராஜ் சிங்கோ அல்லது அவங்க தலைவர் நரேந்திர மோடியோ ஜாதி இருக்கணும்ன்றாங்களா? ஜாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடாதுன்றாங்களா? இவங்களுடைய மைண்ட் செட் என்னது? இவங்க எப்படி தலைவர்களா இருக்கலாம்? தலைவர்களா விடுங்க, நாகரிக உலகத்தின் மனிதர்களாவே இருப்பதற்கு இவங்க தகுதி இல்லை. இப்ப சுப்பிரமணிய சாமியோட பொண்ணு, எல்கே அத்வானியோட பொண்ணு, இவங்கெல்லாம் சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணமே செஞ்சிருக்காங்களே. அவங்களையெல்லாம் நீங்க மனிதர்கள் பட்டியல்ல சேர்க்க மாட்டீங்களா? என்ன இது? இது அவங்களுடைய மைண்ட் செட் இதுதான். எனவேதான் அவங்க இப்படி பேசுறாங்க. உண்மையில நரேந்திர மோடி இடத்துல வேற எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் அனுராக் தாக்கூர் சொன்னதை கண்டிச்சிருப்பாங்க. ஆனா நரேந்திர மோடி இதை கட்டாயம் கேளுங்க, எம்பி எப்படி பேசியிருக்காரு, இளமையான எம்பி என்ன பேசியிருக்காரு, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்றாரு. ஆமா ஆமா ஆமா. நரேந்திர மோடிக்கு இயல்பா உத்வேகத்தை தானே கொடுக்கும். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு இருக்கு, அவங்களுக்கு ஒரு உணவு இருக்கு. எனக்கு உணவு சாப்பாடு, அவங்களுக்கு என்ன உணவுங்கிறது அவங்க பேச்சுல இருந்து தெரியும். ரொம்ப அக்கிரமமான பேச்சு இருக்கு. காட்டம்தான். ஏன்னா அவங்க பேசின பேச்சு அப்படி. ஏங்க, உங்க ஜாதியே தெரியாதவங்க எல்லாம் ஜாதி குறித்து பேசலாமான்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இவங்கெல்லாம் உண்மையில என்னன்னா, இந்த இந்தியாவில பெரிய மனுஷங்களா இருந்த பல பேர் சாதி கட்டவங்களா தான் இருந்திருக்காங்க. பாரதி சாதி கட்ட ஆளுதான், அவங்க சொன்னதை ஒன்றும் கேட்டுக்கல. வஉசி அவர் உயிரோடு இருந்த காலத்துல அந்த ஜாதியில இருந்து அவர் விலக்கி வச்சுட்டாங்க. சுப்பிரமணிய சிவா அவர் இருந்த காலத்துல அவர் பூணூல் அணிந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அதனால அவர் பலரும் அவரை பேசியிருக்காங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை வச்சுக்கிட்டு நீங்க அதனால ஜிடிபி 2% வளர்ந்துருமா? ஏழ்மை ஒரு 4% குறைஞ்சிருமா? படிப்பறிவு ஒரு 10% உயர்ந்துருமா? ரொம்ப அற்பத்தனமான ஒரு வாதம். அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முன்னுக்கு வந்துட்ட சூழ்நிலையில அதுக்கு முகம் கொடுக்க முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல் அதை அப்படியே மாத்துறாங்க. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பட்ஜெட்ல இருந்து இதை டைவர்ட் பண்ணணும். அதுக்காக நரேந்திர மோடி, அமித்ஷா,
ஜேபி நட்டா எல்லாரும் கூட்டு சேர்ந்து செய்த சதியினுடைய விளைவுதான். இதை மாத்துறதுக்காக இப்படி பண்றாங்க. இல்லைன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கல, தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, வேறு சில மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் கொடுக்கல, ரயில்வேக்கு பணம் கொடுக்கல, வேலை வாய்ப்புன்னு நீ ஏமாத்துற, 100 நாள் வேலைக்கு பணம் போதல, இப்படி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருந்ததா. இப்ப இதை ஜாதியா திருப்பிட்டாங்களா, இனிமே ஜாதி சாதின்னு கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. நரேந்திர மோடியும் அவருடைய கட்சியும் என்னைக்காவது இந்திய மக்களின் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து என்னைக்காவது பேசியிருக்காங்களா? தேர்தல் பிரச்சாரம் போனா தாலி அறுத்துருவான், பசுமாட்டை எடுத்துட்டு போயிருவான், ராமர் கோயிலை இடிச்சிருவான்னு பேச வேண்டியது. நாடாளுமன்றத்துக்குள்ள போனா ஜாதி தெரியாதவன் அவன் பேச வேண்டியது. இந்தியாவை இதுல வேற வல்லரசாக்க போறாங்களாக்கும். இந்தியாவை இல்லாத அரசாத்தான் இவங்கனால ஆக்க முடியும். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். இவங்க இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்றாங்க. ஏங்க எவ்வளவு தூரங்க, எவ்வளவு தூரம் ஜாதியில இருந்து இவங்க வந்த பிறகு இந்த காலத்துல ஜாதி மனோநிலை மதம் சார்ந்த இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா எவ்வளவு பேர் ஜாதிக்கு எதிராக போராடி இருக்காங்க. அதை நல்லிஃபை பண்றதுக்காக பட்ஜெட் சமயத்துல இன்னொரு பிரச்சனையை அவங்க கிளப்புறதுன்னு இப்ப கிளப்பியிருக்காங்க. இது நாகரிகமற்ற செயல், மிக மிக நாகரிகமற்ற செயல். ஒரு பக்கம் இப்படியான அணுகுமுறையில பாஜக இருக்கு, இன்னொரு புறம் உள்துறை அமைச்சகம் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இந்த RSS அமைப்புல அரசு அதிகாரிகளும் இருக்கலாம், இல்ல RSSல இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளும் இருக்கலாம் அப்படின்ற அந்த பார்வையை தடை இருந்தது, தடையை நீக்கிட்டாங்க. நீக்கினதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா எதிர்ப்புகளை கடந்தும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப்சைட்லயே முதல் பக்கத்துல அந்த நோட்டீஸை ஒட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னும் தீவிரமடையுதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. எல்லாம் ஒரு தீவிரமடைஞ்சுதானே செட்டில் ஆகும். வேணா அவங்க மூஞ்சியில கூட ஒட்டிட்டு போட்டு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? எந்த மாதிரியான நேரத்துல இருக்கும்? ஏராளமான இளைஞர்கள் 14 வயசுல இருந்து 25 வயசு வரை இருக்கக்கூடிய இளைஞர்களில் 44% பேர் வேலை இல்லாம இருக்கான். உணவு பணவீக்க விகிதம் 9.3% இருக்கு. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு அக்கறையே இல்லையா? RSSல சேருங்க, SSRல சேருங்க. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அது சேர்ந்துட்டா அப்போ இப்ப யாராவது சேர்ந்தா அவங்க எல்லாம் திருட்டுத்தனமா இதுவரை இருந்தா ஏற்கனவே கொஞ்சம் ஜட்ஜஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல 2 விஷயம் தானே. ஒண்ணு, ஜட்ஜஸா இருக்கும்போது இவங்க RSS அஜெண்டாவை அமல்படுத்திட்டு இருந்திருப்பாங்க, அல்லது இவங்க RSSலயே இல்லை. ஏன்னா RSSல இருந்தாரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் அடிப்படையிலே ஜனநாயக விரோதம் தானே. இந்தியாவில் ஒரு அமைப்பு இருந்தா மெம்பர்ஷிப் பட்டியல் வச்சிருக்கணும், வரவு செலவை வெளியே சொல்லணும், எப்படி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க போகணும்னு சொல்லணும். இது எதையும் பண்ண மாட்டீங்க, நாங்க ஒரு அமைப்புன்னு சொல்லுவீங்க. அதிகாரம் இருக்குன்னு ஆடுறாங்க, ஆடட்டும், ஆடி அடங்கும், அது ஆடி அடங்கும். இது முரண்பாடா இருக்குல்ல. ஒரு பக்கம் மெம்பர்ஷிப்பே இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு, இன்னொரு புறம் நீங்க RSSல இருக்கலாம் அப்படின்னு அந்த தடையை நீக்கிறாங்க. இது முரண்பாடா இருக்குல்ல ரெண்டுமே. இல்ல, அதாவது RSSல சேரலாம் தான் சொல்லியிருக்காங்க. RSSல யாரெல்லாம் மெம்பர் இருக்காங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு பைலா என்னன்னு கேளுங்க, உடனே அவங்க சொல்லுங்க. சமீபத்துல ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் விஜய் சங்கர் மொழிபெயர்த்த RSS இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய அந்த முதல் பக்கத்திலே சொல்லியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ்ல கேள்வி கேட்கும் போது RSS என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட், உனக்கு நான் கணக்கு சொல்ல முடியாது. சேரிட்டபிள் கமிஷனர் ஒரு நோட்டீஸ் கொடுப்பாரு, இல்ல நான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிடையாது அப்படின்னு அவங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதுங்க, நியாயமா நடந்து கொள்ற ஒரு மனுஷனுக்கு தான் இதெல்லாம் இருக்கும், மற்றவங்களுக்கு இது இருக்காது. எனவே நீங்க இன்னைக்கு யார்ட்டையாவது கேளுங்க, RSS அமைப்பில் உறுப்பினராக சேரலாம், ஆனால் உறுப்பினர் பட்டியல் என்று ஒன்று இருக்காது. RSS அமைப்புல நிர்வாகிகள் இருப்பாங்க, ஆனா அந்த நிர்வாகிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பைலாஸ் இருக்காது. எனவேதான் அது ரகசியமாகவும் சதித்தனமாகவும் செயல்படுகிற ஒரு அமைப்பு தான். எனவே இவங்க பேய் அரசு செய்தால்
பிணந்துண்ணும் சாத்திரங்கள். நரேந்திர மோடி ஒரு பிரச்சாரக், அமித்ஷா ஒரு பிரச்சாரக். இந்த பிரச்சாரக்குகள்லாம் சேர்ந்து அங்க இருக்காங்க. எனவே அவங்க ஆட்சியில இது இப்படித்தான் இருக்கும். இப்ப ராகுல் காந்தி கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கிற பொழுது, நீங்க என்ன வேணா என்னை அவமானப்படுத்திட்டு போங்க, ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா கூட்டணி நடத்தியே தீரும்னு உறுதிப்பாட்டோட சொல்றாரு. ஆனால் இதுல ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கு இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் அவ்வளவு சாத்தியமாக இயல்பாக நடத்திட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி இந்தியா கூட்டணி சாத்தியப்படுத்த போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை RSS ஏற்றுக்கொண்டதில்லை. அன்னைக்கு இருந்த ஜனசங்கமும் ஏற்றுக்கொண்டதில்லை. பாஜகவும் வேற வழி இல்லாம பம்மாத்து பண்ணுச்சு, வந்துச்சுல்ல. நீங்க 2014க்கு பின்னால நரேந்திர மோடி வேலை வாய்ப்பை பற்றி பேசல, வேலையின்மை அதிகரிப்பதை பற்றி பேசல. 2019 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இல்ல, 2024 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இல்ல. இவ்வளவு நடந்ததா? ஆனா இந்த எக்கனாமிக் சர்வேல 291 இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. அதுக்காக நாங்க அதுவும் ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் அல்லது அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற வார்த்தை எக்கனாமிக் சர்வேல இருக்கு. அவங்கள பேச வைப்போம், இத நாங்களே நடத்துறோம்னு அவங்கள சொல்ல வைப்போம். அது கட்டாயம் நடக்கும். நாங்க தான் இப்ப ஏதோ அவங்க சொல்லியிருந்தாங்க, சமூக நீதினா நாங்க தான் அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமா ஏது? சொந்தமா அவங்ககிட்ட இருக்கிறது இந்த தாலி அறுத்துருவாங்க, மாட்டை திருடிட்டு போயிடுவான், பாபர் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவான், ராமர் கோயிலை உடைச்சிருவான், அந்த கட்டடத்துக்கு கீழே இது இருந்தது, இந்த கட்டடத்துக்கு கீழே அது இருந்தது, இந்த சாவியை திருடிட்டு போயிட்டாங்க, பொக்கிஷ அறை சாவியை திருடிட்டு போயிட்டாங்க, தமிழர்கள் மோசமானவங்க, அவன் மோசம். ஓட்டு கேட்கறதா இதை பேசுறத தவிர பொருளாதாரம் தெரியுமா, நாட்டினுடைய வரலாறு தெரியுமா, போராட்டம் தெரியுமா, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் தெரியுமா? எதை பற்றியும் தெரியாத ஒரு கூட்டம் அது. எல்லா இடத்திலையும் நீதியை நிலைநாட்டுவதற்கு அவமானப்படுத்துதலை தாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் இருந்தது. மகாபாரதத்திலிருந்து தான் திரும்பவும் சொல்லணும். பாஞ்சாலியினுடைய சபதம் எதுல வந்தது? பாலும் துச்சாதனன் செந்நீர், அந்த பாலும் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினிற் பூசி குளிப்பேன், அதை செய்யும் முன்னே முடியேன்னு சொல்லியிருப்பான். இவன் 2 பேர் ரத்தத்தை எடுத்து என் தலைமுடியில தேய்ச்சு குளிச்ச பிறகுதான் நான் அதை முடிவேன், அதுவரை இந்த அவிழ்ந்த கூந்தல் இருக்கும்னு அவளுடைய உடை களைந்த போது, சேலையை பிடிச்சு இழுத்த போது அவ ஒரு சபதம் விடும். அந்த சபதம் தான் மகாபாரதத்தின் இறுதியாக இருந்தது. நீங்கள் அவமானப்படுத்துங்கள், கருத்துக்களை அவமானப்படுத்துகிற போது அந்த கருத்துக்கள் உங்களை ஆட்சி செய்கிற நிலைக்கு அது சேரும். அதைத்தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நீங்க அவமானங்களின் மூலமாகத்தான் அம்பேத்கர் நம்ம விடக்கூடாது, படிச்சே ஆகணும்னு வந்தாரு. சாதாரணமா விட்டுருந்தாங்கன்னா அவரும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு மற்றவங்க மாதிரி இருந்திருப்பாரு. அவமானங்கள் எப்போதுமே மனிதர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு அவங்க ஜாதி குறித்து பேசி இருக்கிறது, இது எல்லாம் அவங்க பாவ கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் பைசல் செய்யப்படும், இது எல்லாம் பைசல் செய்யப்படும். அவங்க வெயிட் பண்ணட்டும், ஆடுறாங்க. அடங்குறதுக்கு முன்னால ஆடுற ஆட்டம் இது. கட்டாயமாக இந்திய மக்கள் அடக்கி வைப்பார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும். அவங்க எதை நடத்துறாங்க? நீங்க சென்சஸ் கூட தான் நடத்த மாட்டேன்றாங்க. வேலையின்மை குறித்து அல்லது வேலை வாய்ப்பு குறித்தான டேட்டா எதுவும் வெளியே விடல. இப்போ லேபர் பார்ட்டிசிபேஷன் சம்பந்தமான சில கணக்குகள் எடுத்து அதை அப்படியே நிறுத்தி வச்சாங்க. அவங்களுக்கு உண்மை தரவுகள் இதெல்லாம் பார்த்தா அச்சம். சாதிவாரி கணக்கெடுப்பும் அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் இருக்கட்டும், இதை இந்தியா கூட்டணி செயல்படுத்தும். நன்றி. இடைவிடாத படைகளுக்கு மத்தியில நேர்காணல் கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.